விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரக்காணம் சாலை இருவழிச்சாலை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்ட போது இதனால் பெருமுக்கல் கிராமம் வழியாக சென்ற பிரதான குடிநீர் குழாய்கள் அகற்றப்பட்டன. சாலை பணிகள் முடிந்த பிறகும் குடிநீர் குழாய்கள் மீண்டும் இணைக்கப்படவில்லை. இதனால் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பெருமுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீரின்றி தவித்து வந்தன. மேலும் குடிநீருக்காக 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தண்ணீர் எடுத்து வரும் நிலை ஏற்பட்டது. கோடை காலத்தில் இந்த நிலைமை மிகவும் மோசமடைந்தது. இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர், மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கிராம மக்கள் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரையும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் திண்டிவனம் மரக்காணம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். காலி குடங்களுடன் குடிநீர் வேண்டும் என முழக்கமிட்டபடி சாலையில் அமர்ந்தனர். இதனால் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனையடுத்து நிகழ்விடத்துக்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் ஆகியோர் சாலை விரிவாக்கத்தின் போது துண்டிக்கப்பட்ட குடிநீர் குழாய்களை 48 மணி நேரத்துக்குள் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படும். அதுவரை டேங்கர் லாரிகள் மூலமாக தினமும் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். உடனடியாக இந்த போக்குவரத்து நிலைமை சீரானது. இனிமேலாவது அதிகாரிகள் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞரின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகர திமுக சார்பில் சண்முக சாலையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் TR பாலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் MLAக்கள் ராஜா, கருணாநிதி, மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மற்றும் முன்னாள் MP உள்பட பலர் மேடையில் அமர்ந்திருந்தனர். மேடையில் பேசிய TR பாலு தாவேகாவை குறித்து விமர்சனம் செய்தார். அப்போது எவ்வளவு நாள் உங்களால் காலம் தள்ள முடியும் பார்ப்போம் என பேசி பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பவர்களை 6 மாதம் கழித்து போய் தடுப்பீர்களா என விமர்சனம் செய்தார். அப்போது மேடையில் இருந்த கம்பம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வேந்திரனை பார்த்து, உனக்கு என்ன பயமா? பயப்படக்கூடாது, வரும்போது அருவா எடுத்துட்டு வந்திருப்பேன், பார்த்தா வெறுங்கையோடு வந்திருக்க, சொர்க்கத்துக்காரங்க வரும்போது அருவலோட வந்து 4 பேரை விட்டு போவாங்கன்னு பார்த்தா போற போக்கில் உன்னை எவ்வளவு வெட்டிட்டு போவாங்கன்னு போல என திடீரென அவர் பேசியதை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பயப்படாத, தேக்கேத்திக்காரன் பயப்படவே கூடாது. தேக்கேத்திக்காரன் வரும்போது அருவாள் எடுத்துட்டு வருவோன்னு பார்த்தா வெறுங்கையோட வந்திருக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. தெக்கத்துக்காரங்க வரும்போது பெரிய கொடு அருவாளை எடுத்து வந்து ஒரு 4 பேர் வெட்டிட்டு போவோன்னு பார்த்தா இங்க ஒண்ணுமே கிடையாது. 4 பேர் வெட்டிட்டு வாங்க போல போற தம்பி. பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை சிறப்பு செய்தியாக பார்க்கலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் தேர்தலின் பொழுது திமுகவோடு கூட்டணியில் இருந்த கட்சிகளை வாரி சுருட்டியது போல் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைத்தது தமிழக வெற்றி கழகம். காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என தனக்கு ஆட்சி அமைக்க உதவிய அத்தனை கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு பெற விருப்பம் தெரிவித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இதில் அதுக்கெல்லாம் நாங்கள் சரிபட்டு வரமாட்டோம் என ஆரம்பத்திலேயே அமைச்சரவையில் சேர மறுப்பு தெரிவித்து விட்டனர் கம்யூனிஸ்டுகள். அதேபோல தங்களுக்கென தனி கொள்கையை முன்னிறுத்தி இஸ்லாமிய மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு வரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசையும் பெயரளவில் கூட எதிர்க்காத விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக ஆட்சியின் அமைச்சரவையில் பங்கு பெறாது என்றே நம்பிக்கை கொண்டிருந்தனர் இஸ்லாமியர்கள். அதே நேரத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டாதான் நம்ம சமூகத்துக்கு ஏதோ செய்ய முடியும் என்ற குரல்களும் ஓங்கி ஒலிக்க துவங்கின. அப்போது திமுக கூட்டணியை விட்டு விலகக்கூடாது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் சிலரும் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழக ஆட்சியில் அமைச்சராவதே சிறந்தது என சிலரும் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தனர். அப்போது அதுவரை ஒற்றுமையாக இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மெல்ல விரிசல் விட துவங்கியதாக கூறப்பட்ட நிலையில் இன்று அது வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதாவது இந்திய முஸ்லிம்களின் ஈடு இணையில்லாத தலைவராக விளங்கிய கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்தநாள் விழா சென்னை திருவல்லிக்கேணி
பெரிய பள்ளியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு விழாவாக நடத்தப்பட்டது. அப்பொழுது காயிதே மில்லத் நினைவிடத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்திருந்து மலர் போர்வை விரித்து மரியாதை செலுத்தினார். அப்பொழுது தமிழக வெற்றிக் கழக கூட்டணி ஆட்சியில் பங்கு வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், இஸ்லாமிய முக்கிய பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொதுவாக இதுபோன்ற நிகழ்வு எதுவாக இருந்தாலும் தானே முன்னிருந்து அனைத்தையும் நடத்தி முடிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் எக்ஸ்-எம்பியுமான அப்துல் ரஹ்மான் அங்கு வந்திருந்த பொழுதும் முதல்வரின் நிகழ்ச்சியில் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பெயரளவில் மட்டுமே அதில் கலந்து கொண்டு முதல்வர் நிகழ்ச்சியில் முகம் காட்டுவதையும் கூட தவிர்த்து வந்தார். ஆனால் அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் காயிதே மில்லத் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்தபொழுது கொஞ்சமும் மிஸ் ஆகாமல் ஸ்டாலின் வந்து செல்லும் வரை அப்துல் ரஹ்மான் அவருடன் இருந்தது இஸ்லாமிய பெருமக்களை புருவம் உயர்த்த வைத்தது. ஏற்கனவே தாவேகாவுடன் இணைந்த காரணத்தினால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பட்ட கருத்து உரசல் காரணமாக அக்கட்சியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என பேசப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து விளக்கம் அறிவதற்காக அப்துல் ரஹ்மானை தொடர்பு கொண்டு பேசினோம். பொழுது அவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிஎம் வரும்போது நான் அங்கே தான் இருந்தேன் என சுருக்கமாக விளக்கமளித்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட பொன்னேரி காவல் நிலைய போலீசாருக்கு பொன்னேரி திரு ஆயர்பாடி பகுதியில் குட்கா விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் அப்பகுதியில் உள்ள ஹரிபாபு என்பவரின் பெட்டிக்கடையில் சோதனை நடத்தினர். அப்போது விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.5 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஹரிபாபு என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பொன்மேரி கொக்குமேடு பகுதியில் உள்ள ஒரு குடோனில் சுமார் 106 கிலோ குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய அருண்குமார் என்பவரை கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் பகுதியில் சில நாட்களுக்கு மத துவேஷத்தை தூண்டும் வகையில் பொய்யான தகவல்களோடு போஸ்டர் ஒட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையிடம் ஜமாத் நிர்வாகிகள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை முடித்துவிட்டு சின்னமனூர் மற்றும் கருங்கட்டாங்குளம் ஜமாத்தை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் ஊர்வலமாக வந்து சின்னமனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆய்வாளர் உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தஞ்சையில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் கருட சேவை புறப்பாடு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த ஆண்டும் 27 பெருமாள் கோவில்களில் இருந்து கருட சேவை புறப்பாடு அதிவிமர்சையாக நடைபெற்றது. இந்த சேவையில் பஜனை பாடல்கள் பாடி ஆடி பக்தர்கள் சென்றனர். இந்த பெருமாள் கருட சேவையை காண பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் வந்து சுவாமியை வணங்கி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வலையன்வயல் கிராமத்தில் உள்ள தூயவனத்து சின்னப்பர் ஆலயத்தின் 61ஆம் ஆண்டு தூயவனத்து சின்னப்பர் திருவுருவம் தாங்கிய தேர்பவனி ஆவடியார் கோவில் மறை மாவட்ட அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருளரசு உதவி தந்தை ஜோ பிரான்சிஸ் அவர்களின் கூட்டு திருப்பலியுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தை கிராம மக்கள் தோளில் சுமந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக குதிரைகள் நடன நாட்டியத்துடன் இன்னிசை வாத்தியங்கள் முழங்க இவ்விழாவில் வலமாக வந்தனர். வலைன்வயல், எட்டுச்சேரி, தொண்டைமானந்தல், காரணியாந்தல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டு சென்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. கோவில் இணை ஆணையர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பணியின் முடிவில் மலைக்கோயில் உண்டியல்கள் மூலம் 4,55,55,571 கோடி ரூபாய் ரொக்கப்பணமும் 954 கிராம் தங்கம் மற்றும் 9,331 கிராம் வெள்ளி மற்றும் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த 838 கரன்சி நோட்டுகளும் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஆதி ஃபவுண்டேஷன் மற்றும் மாவட்ட சுகாதார அலகு இணைந்து தருமபுரி மாவட்டம் நல்லமள்ளி ஒன்றியம் பண்டரள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மரம் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆதி ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆதிமூலம் தலைமையில் புங்கன், பூவரசன், அத்தி, நாவல் உள்ளிட்ட 700 மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட சுகாதார அலுவலர் ராஜேந்திரன், வட்டார மருத்துவர் வாசுதேவன், சுபா, மருத்துவமனை இருதய மருத்துவர் சிவசுப்பிரமணியன், சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் கிருஷ்ணன், பண்டரள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர்.
உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் கடற்கரை சாலையில் பட்டிமன்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூக பணிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமை ஆகும் என்றார். சுற்றுச்சூழல் வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாகும் என குறிப்பிட்ட அவர், பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் செயல்படுத்தப்பட்டு வரும் தாயின் பேரில் ஒரு மரம் என்ற இயக்கம் கடந்த 3 ஆண்டுகளாக நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவிப்பு வெளியிட்டு புதிய அரசியல் கட்சி தொடங்க உள்ளதாகவும், அதற்கு முன்பாக வி த லீடர்ஸ் என்ற தனது அமைப்பை வலுப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள நிலையில், கரூரில் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் பழைய பேருந்து நிலையம் மற்றும் ரவுண்டானா பகுதியில் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அருள் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தேனி மாவட்டத்தில் இருந்து மதுரை மாநகருக்கு குடிநீர் முறையாக செல்லும் வகையில் வழிவகை செய்வதற்கு வைகை ஆற்று பகுதிகளில் நடக்கும் தண்ணீர் திருட்டு சம்பவங்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குழுவினர் தடுத்து வருகின்றனர். அதன்படி தேனி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி பொதுப்பணித்துறையினர், மின்வாரியம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து வைகை ஆற்று பகுதியில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது வைகை அணைக்கு முன்புறம் செல்லும் ஆறு வழியாக சட்டவிரோதமாக மின் மோட்டார் அமைத்து தண்ணீர் திருடி வந்த 12 மின் மோட்டார்களை கண்டுபிடித்து அதற்கான மின் இணைப்பை துண்டித்தனர். மேலும் நடவடிக்கை தொடரும் என தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் யானை, புலி, சிறுத்தை போன்ற வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த 2 மாதங்களாக கூடலூர் மார்த்தோமா நகர பகுதியில் சுற்றித் திரியும் புலியால் அப்பகுதி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சமடைந்துள்ளனர். எனவே உடனடியாக வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து புலியை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சி அமைந்த பிறகு திண்டுக்கல் மாநகராட்சி முதல் கூட்டம் நடைபெற்றது. இதில் மேயர் இளமதி, துணை மேயர் ராஜப்பா மற்றும் ஆணையர் செந்தில்முருகன் ஆகியோர் தலைமையில் கூட்டம் தொடங்கியது. கூட்டத்துக்கு வருகை தந்த துணை மேயரும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை படத்தை எடுத்து வந்து தாங்கள் அமர்ந்திருந்த மேஜையின் மீது வைத்து கூட்டத்தை தொடங்கினர். முன்னதாக உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாநகராட்சியில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாமன்ற உறுப்பினர்களின் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் கேள்விகளுக்கு மேயர், ஆணையர் ஆகியோர் பதில் அளித்தனர். இறுதியாக உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கான தீர்மானம் மட்டும் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது.